ஹலோ வியூவர்ஸ். சில மிருகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். அதுவே இன்னும் குட்டியா கியூட்டா இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகா இருக்கும். எஸ், அப்படி இந்த உலகத்துல வாழக்கூடிய அழகான 7 குட்டி உயிரினங்கள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவ் இஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1, ஃபிங்கர் மங்கி. குரங்கினத்திலேயே இருக்கக்கூடிய மிகச்சிறிய கியூட்டான குரங்கினம் தாங்க இது. இதுக்கு பிக்மி மர்மசெட்னு சொல்லிட்டு பட்டப்பெயரும் கூட இருக்கு. தெற்கு அமெரிக்கா சைட்ல இருக்கக்கூடிய அடர்ந்த அமேசான் காட்டுப்பகுதியில தான் இதை அதிகமா பார்க்க முடியுமா. இதனுடைய ஃபிங்கர் சைஸ்க்கு இதை பேக்கெட் மங்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். இதுக்கு மற்ற குரங்கு மாதிரி கோபமே வராதாங்க. அதே மாதிரி இது யாரையுமே எளிதில் தாக்காதான். பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கக்கூடிய செல்ல பிராணி தாங்க இந்த மங்கி. இந்த ஃபிங்கர் மங்கிக்கு பிடிச்ச உணவு அப்படின்னா அது காய்களும் பழ வகைகளும் தான். அதுலேயும் குறிப்பாக பிடிச்சது அப்படின்னா ஆப்பிள் அண்ட் பனானா. இதனுடைய கியூட்னஸ்க்கு ஏற்ற மாதிரியே இதனுடைய விலை ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க. ஒரு பேர், அதாவது 2 ஃபிங்கர் மங்கீஸ் 5 to 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குமா. நம்பர் 2, பேபி ஃபெனக் ஃபாக்ஸ். இந்த வகை நரி பார்த்தீங்கன்னா சஹாரா பாலைவனத்திலையும் அரேபியன் பாலைவனத்திலையும் அதிகமாக தென்படுவதாக சொல்லப்படுதுங்க. நரி வகைகள்லேயே இதுதான் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸாக இருக்குமா. எந்த அளவுக்குனா இது அதிகபட்சமாக 700 கிராம்ல இருந்து 1 கிலோ எடை தான் இருக்குமா. இதை வீட்டில் நாய் பூனை மாதிரியே சுலபமாக வளர்க்க முடியுமாங்க. இதனுடைய அதிகபட்ச வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகள் வரைக்கும் இருக்குமா. இது ரொம்பவே வேகமாக ஓடுங்கிறதுனால இதை வச்சுக்க ஒரு பெரிய ரூம் ஆர் வீடு தேவைப்படுங்க. இதனுடைய கியூட்னஸ்க்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னா சைஸ்க்கு அடுத்தபடியாக இதனுடைய அழகான கண்களும் நீண்ட காதுகளும் தான். இது ரொம்பவே கியூட்டான சுட்டியான உயிரினம்ங்க. நம்பர் 3, தி சுகர் கிளைடர். தாவி குதிச்சு பறந்து வர்றதுல எக்ஸ்பர்ட்டுங்க இவரை பார்த்து கை காட்டினா மட்டும் போதுங்க, உடனே பறந்து வந்துருவாரு நம்ம கிட்ட. இவரை வீடியோவில் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்காரே, அதுவும் நேரில் நிஜத்தில் நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ க்யூட்டாக இருப்பார். இதனுடைய ஹேபிட்ஸ் அண்ட் இதனுடைய தோற்றத்தை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை பறக்கக்கூடிய அணில் மாதிரியே இருக்குது அப்படின்னு பல பேரும் சொல்லுவாங்க. ஆனால் இது அணில் கிடையாதுங்க. இதனுடைய பார்வையும் கண்ணும் காமெடியாக ஃபன்னியாக இருக்குமா. அண்ட் இதை பராமரிக்கிறது ரொம்பவே சுலபமான காரியம். தென்கிழக்கு ஆஸ்திரேலியா காட்டுப்பகுதியில் இதை அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூண்டுக்குள்ளே ஈஸியாக வச்சும் வளர்க்கலாமா. இன்னும் பல பேரோட ஃபேவரட் செல்லப்பிராணியா இது தாங்க இருக்கு. நம்பர் 4, பேபி டைகர். அமெரிக்கா அண்ட் துபாய் போன்ற நாடுகளில் பணக்காரர்கள் வளர்க்கக்கூடியது தான் இந்த பேபி டைகர். இது சின்னதாக இருக்கிறது வரைக்கும் க்யூட்டாக தான் இருக்கும். ஆனால் பெருசாச்சுன்னா அதுக்கு அடுத்து ஓனருக்கு மில்க்கு தான். அண்ட் இந்த பேபி டைகரை வளர்க்குறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான காரியம் கிடையாதுங்க. சின்னதில் இருந்தே சரியான உணவு முறையும் ட்ரைனிங்கும் கொடுத்து பக்காவாக வளர்க்கணும். சின்னதில் இருந்து இது பார்த்திங்கன்னா பால் மட்டும்தான் குடிச்சு வளரும். ஆனால் பாருங்கள், பெருசானா இதனுடைய ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 36 கிலோ கறி கன்ஃபார்மாக தேவைப்படும். பட் 1000 ரிஸ்க் இருந்தாலும் கூட இதை வளர்க்குறதுக்குனே பல விஐபிஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இந்த பேபி டைகரை வளர்க்குறது என்னதான் ஆபத்தான காரியமா இருந்தாலும் கூட இதனுடைய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய குட்டியான கியூட்னஸான தோற்றம் பலரையும் அடிமைப்படுத்திடுது அப்படின்னு தான் சொல்லணும். நம்பர் 5, ஹாண்டுரன் ஒயிட் பேட். வவ்வால் வகையிலேயே மிக அழகான இனம் தாங்க இந்த ஹாண்டுரன் ஒயிட் பேட்ஸ். வெள்ளை கலரில் வெல்வெட் துணி மாதிரி இருக்கிற இந்த க்யூட்டான வவ்வாலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இது ரொம்பவே குட்டியான தனித்துவமான வெள்ளை வவ்வாலுங்க. இதுக்கு கெரிபியன் ஒயிட் டென்ட் மேக்கிங் பேட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. கூடவே காட்டன் பால் பேட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு பட்ட பேரும் கூட இருக்குது. இதில் ஆண் வவ்வால் பார்த்தீங்கன்னா பெண் வவ்வாலை விட கொஞ்சம் பெருசாக இருக்குமா. இதுங்க பொதுவாக மரத்தோட இலைகளுக்கு நடுவில் தான் ஒளிஞ்சுக்கிட்டு வாழுங்களாம். அதனால தான் நம்ம கண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரமாக இந்த வவ்வால்கள் தென்படாது. அண்ட் இந்த வவ்வாலை வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வவ்வால்கள் சாப்பிட்ற ஃபிக் பழம் அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்காதான். இந்த வகை வவ்வால் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்காவில் அதிக அளவில் காணப்படுவதாக சொல்லப்படுது. நம்பர் 6, பேபி லாமா. ரொம்ப அழகான செல்லப்பிராணி தாங்க இந்த பேபி லாமா. லாமாக்கள் வடக்கு அமெரிக்காவில் தோன்றி 40 மில்லியன் வருடங்களாக இன்னும் இருப்பதாக சொல்லப்படுது. கொஞ்சமாக இதுங்க அங்கிருந்து அமெரிக்கா முழுக்கவும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்ததாகவும் சொல்லப்படுது. இன்னைக்கும் இந்த லாமாவை பல பேர் செல்லப்பிராணியாக வளர்த்துட்டு வராங்க. சில பேர் இதை வெயிட் தூக்கவும் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த பேபி லாமா பிறக்கும் போதே 9 to 14 கிலோ எடை வரைக்கும் இருக்குமா. இதுக்கு ஏதாவது பயிற்சி கொடுத்தா அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிக்குமாங்க. இந்த லாமாவை பார்த்து நீங்கள் ஏதாவது சத்தம் போட்டுட்டீங்க, திட்டிட்டீங்க அப்படின்னா உடனே கோவிச்சுக்கிட்டு உங்கள் பக்கமே வராதான். அவ்வளவு எமோஷ்னலான விலங்கு தாங்க இது. இதை பராமரிக்கிறதும் ரொம்பவே சுலபமான காரியமா. நம்பர் 7, ரெட் பாண்டாஸ். பார்க்குறதுக்கு க்யூட்டான டால் மாதிரியான கரடி பொம்மை போல இருக்குங்க இந்த உயிரினம். இதனுடைய உடம்புல அவ்வளோ நிறைய கலர்ஸ் இருக்குமா. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெட் பாண்டாஸ் ஹிமாலயாஸ் பகுதியிலையும் தென்மேற்கு சீனா பகுதியிலையும் தான் அதிக அளவு தென்படுமா. இந்த விலங்கை யாருமே செல்லப்பிராணியாக வளர்க்க முடியாதுங்க. ஏன்னா இது ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய உயிரினம். அதாவது இதோட இனம் இந்த உலகத்திலேயே மொத்தமாக 10,000 தான் இருக்குதான். இது பார்க்க அழகாக மட்டும் இல்லைங்க, இது பண்ணுற சேட்டைகளும் ரொம்ப சுட்டித்தனமாக அத்தனை அழகாக இருக்குமா.
ஓகே கைஸ், இந்த உலகத்துல வாழக்கூடிய அழகான 7 குட்டி உயிரினங்கள பத்தி பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோல. ஸோ இந்த 7 குட்டி அழகான உயிரினங்கள்ல எந்த உயிரினம் உங்களுக்கு கிடைச்சா அத நீங்க பெட்டா வளர்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.